சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். வணக்கம், என்னோட பேர் கஜோல். நான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கேன். இவங்க எல்லாரும் என்னுடைய சகோதரிகள் எல்லாருமே இன்னைக்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, பாலினத்துக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குங்கும் போது நாங்கள் பாலினத்தில் 3ஆம் பாலினமா இருக்க நாங்கெல்லாம் ஒன்று கூடி இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் காலேஜுடைய சர்ச்சோட வளாகத்தில் இன்னைக்கு திருநங்கைகள் பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு எங்களுக்கு இந்த வளாகத்துடைய பங்கு தந்தை அவர்கள் இங்க இடம் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு. ஏன்னா இது ஒரு சமத்துவ பொங்கல் அப்படிங்கறதுனால ஜாதி மதம் பேதம் இல்லாம எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கு. இதுல நாங்க ஒரு லக்கி இது ரவுண்ட் வச்சிருந்தோம். அப்புறம் பன் இது பண்றது, அப்புறம் உரி அடிக்கிறது அப்படி வச்சுட்டு ஒரு 5 திருநங்கைகள், அதாவது ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் 6 பேர் கொடுத்து நாங்க அவங்க எல்லாம் 5 வகையான பொங்கல் இன்னைக்கு வச்சிருக்கோம். சோ அது ஒரு சிறுதானிய பொங்கல், அந்த மாதிரி பொங்கல் எல்லாம் நாங்க செலக்ட் பண்ணி இன்னைக்கு வச்சிருந்தோம். இதுக்கு துறையூர், மணச்சநல்லூர், எடமலைப்பட்டி, புதூர், ஈரோடு, சேலம் எல்லா ஊர்ல இருந்துமே இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஒரு 150க்கு மேல திருநங்கைகள் இங்க வந்திருந்தாங்க. சோ நாங்க மட்டும் இல்ல, இதுல கிறுக்கன்ஸ் அப்படின்னு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அவங்க எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க எங்களை கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுடைய இந்த இது இல்லைன்னா எங்களால இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்க முடியாது. இது நாங்க கிட்டத்தட்ட 10வது வருஷம் இந்த நிகழ்ச்சி கொண்டாடிட்டு இருக்கோம். சோ இந்த 10வது வருஷத்து நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப சீரும் சிறப்புமா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். எல்லா திருநங்கையிலுமே ரொம்ப ஹாப்பியா இங்கிருந்து ஃபீல் பண்ணாங்க. சோ இந்த கிரிக்கன் ட்ரஸ்ட்ல இருந்து அவங்க பாரதி அவங்க டீம் எல்லாம் வந்தாங்க. அதே போல ஒரு ஊனமுற்ற ஒரு திருநங்கைக்கு இன்னைக்கு அவங்க ஒரு வீல் சேர் கொடுத்தாங்க. அந்த திருநங்கை அதை வாங்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல பொங்கல் எல்லாம் அவங்க அப்படி கிட்ட அந்த சேரை தள்ளிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. சோ திருச்சி மாவட்டத்துல இந்த திருநங்கைகளுக்கு இவ்வளவு தூரம் நிறைய சப்போர்ட் இருக்கு. இந்த தமிழர் திருநாளை மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த நேரத்தில் நிறைய ஒரு மக்களுக்கெல்லாம் சலுகை கொடுத்திருந்தாங்க. அதே போல திருநங்கைகளுக்குமே இந்த மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க. 1500 ரூபாய் அவங்களுக்கு OAP மாதிரி எங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ தமிழக முதல்வர் இந்த பொதுவாவே இந்த மாதிரி தமிழர் திருநாளை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு ஊக்குவிப்பாங்க. திருநங்கைகள் பேர் கொடுத்த நம்ம முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தளபதி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி எங்கள் திருச்சி மாவட்ட திருநங்கைகள் சார்பாக நாங்க சொல்றோம். நன்றி, வணக்கம். எனது தலைமையின் கீழே ஒரு 10 திருநங்கைகள் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே உழைத்து வாழக்கூடிய திருநங்கைகள். நாங்கள் பிச்சை எடுக்கிறது, பாலியல் தொழில் இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிறதில்ல. சமுதாயத்தில் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம். சமுதாயத்தில் எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலையில் நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை தேடி தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கீகாரம் கிடைச்சிட்டு இருக்கு. முழுமையான அங்கீகாரம் கிடைக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே சென்ட் ஜோசப் காலேஜில் கிரிக்கெட் ட்ரஸ்ட்லேருந்து எங்களுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வின் பண்ண திருநங்கைகளுக்கு ப்ரைஸ் கொடுத்து ஊக்குவிச்சிருக்காங்க. இது மாதிரி சமுதாயத்தில் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா எங்களுடைய லைஃப் நல்லபடியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இங்கே டிரான்ஸ் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணோம் திருச்சி சென்ட் ஜோசப் சர்ச்சில். என்னன்னா, பொதுவாக பொங்கல் விழாக்கள் ஊர்லலாம் நடக்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸை கொஞ்சம் தனியாக ஒதுக்கி வச்சு அவங்கள இப்போ விளையாட சேர்த்துக்காம அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். நாங்கள் அவங்களுக்காக அவங்கள சிறப்பிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதனால கஜோல் அப்படிங்கிறவங்க, சேஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறவங்க, அவங்க கிட்ட அவங்க டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அவங்களோட ஹெல்ப் மூலயமா இப்போ கிரிக்கெட் ட்ரஸ்ட் சார்பாக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இங்கே சிறப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வெளிநாட்டிலேருந்து ஒரு 2 கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க. ஒன்று தாய்லாந்து, இன்னொன்று ஃப்ரெஞ்சு.
ஸோ அவங்க வந்து அவங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டு அவங்களும் விளையாண்டது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்ரீ குருபியோ நமக. என் பேர் ஆயிஷா ஃபாத்திமா. நான் திருச்சி கலைக்காவிரியில் பிஏ பரதநாட்டியம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 50 திருநங்கைகள் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடி தமிழ் பண்பாட்டில் எப்படி விளையாடுவாங்களோ அந்த விளையாட்டுகள்லாம் விளையாண்டு உரி அடித்து சந்தோஷமாக விளையாண்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து. இது நான் வர்றது 2வது வாட்டி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஒன்னா கொண்டாடுறது, அவங்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு இல்லை, எல்லாருமே மக்கள் தான், எல்லாருமே ஹியூமன் தான்ட்டு கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைம் திருநங்கைகளோட எல்லாருமே ஒரே மாதிரி பழகினா இன்னும் நல்லா இருக்கும். என் பேர் சிஷீரா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.